கடந்த சில வருடங்களாக அனைவராலும் விரும்பப்பட்ட மயோனிஸ்க்கு ஓராண்டு தடை விதித்துள்ளது தமிழக அரசு. குறிப்பாக தந்தூரி, பார்பேக்யூ, ஷவர்மா என பல்வேறு அரேபிய உணவுகளுக்கான கடைகள் பெருகிவிட்டதால் இந்த உணவு வகைகளுக்கு முக்கியமான சைட் டிஷ்களில் ஒன்றாக இருக்கிறது முட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ். இதை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. தினமும் அல்லது அடிக்கடி மயோனைஸ் சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன், இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதை முறையாக தயாரிக்கப்படாமலோ அல்லது பராமரிக்கப்படாமலோ இருந்தால் சல்மோனெல்லா பாக்டீரியா தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கிறதா? அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? பேங்க் பண்ண வரைக்கும் நல்ல விஷயம் தான். நான் மேக்ஸிமம் அதில் வந்து இந்த ஆயில் ரீஃபண்ட் ஆயில் பாயில் பண்ணாதான் இது எல்லாம் கம்ப்ளீட்டாக அது பேங்க் பண்ணது நல்லது. அதிகபட்சமான பேர் வந்து கிரில்லும் தந்தூரியும் சாப்பிட்டு விரும்பிட்டாங்க. இப்போ நீங்க தடை பண்ணா அது அவங்க ஏத்துக்குருவாங்களான்னு தெரியல. சாராயம் குடிக்கலாம், கஞ்சா குடிக்கலாம், எல்லாம் குடிக்கலாம், மைனஸ் மட்டும் சாப்பிடக்கூடாது போல இருக்கு. என்ன அரசாங்கம் நடத்துறாங்கன்னு தெரியல. நார்மல் எக்கு போட்டு நம்ம அந்த ஆயில் ஊற்றி பண்றதுனால அதுல பச்சை எக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ டிசீஸ் பரவுதான். மக்கள் யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பான முறையில. ஏதோ இவ்வளவு வருஷமா பழகிட்டாங்க. முதல்ல தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, இப்ப எல்லாம் ரைஸ் நூல்ஸ் தான் ஊற்றி சாப்பிட்றாங்க. மைனஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து திடீர்னு ஆயிலையும் பண்ணுவாங்க, எக்லையும் பண்ணுவாங்க ஒரு சில. ஆனா அப்பக்கப்ப ரெடி பண்ணா மட்டும்தான் மைனஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மைனஸ் வந்து பெரும்பாலும் இப்போ வாராளுங்க அவங்க பேர் ஒரு ரூட்டுக்கு 20 வருஷம் கேட்குறாங்க. மத்தாங்க வந்து அது வந்து மைனஸை கேட்குற வைக்கிறாங்க கிடையாது. அதுவே வேணுங்கிற சாப்பிட்டு போறாங்க. நீ அப்படிதானே விடுறீங்க. அது வேணும்னா குடிக்கிறா, கஞ்சா குடிக்கிறா, எல்லாம் குடிக்கிறான். அது மாதிரி வேணும்னா சாப்பிட்றா, இல்லைன்னா சாப்பிடாம போறான். அது நினைக்க முடியாது அரசாங்கம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நேற்று அந்த ஆர்டர் வந்துச்சு, அதுல இருந்து நம்ம எக்லெஸ் தான் யூஸ் பண்றோம். நம்ம இந்த எக்லெஸ்ல வந்து அந்த டேஸ்ட் வராது, அந்த அவங்க அவ்வளோ டேஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா மைனஸ் வந்து வச்சிருப்பாங்க, ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சிருப்பாங்க, திடீர்னு 4 days வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கிறது ரொம்ப கெடுதி. இப்போ 3 எக்கு மைனஸ் அடிக்கிறோம்னா ஒரு 1/2 kg வரும். 1/2 kgக்கு நம்ம 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆயில் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஹெல்த் இஷ்யூ ரொம்ப அதிகமாக வருது, அதனால டிசீஸ் பரவுதுன்ற மாதிரி சொல்றாங்க. போன்லெஸ் இந்த மாதிரி 60 கூட சில பேர் மைனஸ் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப இங்கே பொறுத்தளவு மைனஸ் இல்லை, மைனஸ் யூஸ் பண்றதுக்கு வேலை இல்லை. ஒன்லி கிரேவி. மைனஸ் வந்து ஃபுட் பாய்சன் ஆகுதுன்றாங்க. பழைய மைனஸ் கொடுத்தா தப்பு தான் இல்லை. அன்னைக்கு யூஸ் பண்ணி செஞ்சா பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் அதை மட்டும் கவர்மெண்ட் அதை சரி பண்ணாங்கன்னா சரியா இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து கிட்ட கேட்பாங்க மைனஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க, அவங்க சொல்ல தான் செய்வாங்க, நீங்க கொடுங்கன்னு. இல்லை கோர்ட் உத்தரவு மீறி நம்ம கொடுக்கவும் முடியாது. கிரில்லு வேற தந்தூரி அதோட ஜாயின் பண்ணி சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் தெரியும். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். போட்டு சாப்பிட்றவங்க ஆஃப் சாப்பிடுவாங்க. பேங்க் பண்ணது நல்லது. கிரில்லாம் வாங்குறது குறைஞ்சிரும், விற்கிறது குறையும். மைனஸை தொட்டு சாப்பிட்றது எல்லாருமே நிறையா புரோட்டாக்கே மைனஸ் கேட்குறாங்க. நிறையா காசு வேணா தனியாக மைனஸ் கொடுக்குறாங்க. இதான் ஆவணை செய்யணும் அரசாங்கம். நீங்க என்னதான் தடை பண்ணாலும் சில கடைகள்ல அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு அதை வச்சுதான் வியாபாரம் இருக்கும்போது அதை தடை பண்ண முடியாது. அதுக்கு மாற்றா ஏதாவது மக்கள் விரும்பினா ஒழிய அதை நீங்க தடை செய்ய முடியாதுன்னா என்னுடைய கருத்து. இதன் அதிகபட்ச ஆயுள் காலம் 4 நாட்கள் மட்டுமே.